இந்தியா அமெரிக்கா நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறது ரொம்ப காலமா அப்படியே கிடப்பிலே போட்டு இருந்துச்சு. எம்புட்டு காலமாடா அப்படின்னு கேட்டா 2008. நம்ம 2008ல இருந்து அப்படியே கடந்து போச்சு. ஏகப்பட்ட அதிபர்களும் பிரதமர்களும் மாறி போயிட்டார்கள். சரி, என்னதான் அந்த டீல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சிவில் பயன்பாட்டுக்காக நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாலேயே தயாரிக்கிறது. அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுத்து இந்திய கம்பெனிகளோட அமெரிக்க கம்பெனி கூட்டு சேர்ந்து தயாரிக்கிறது ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர். இதன் மூலியமாக பெரிய அளவுல கிரீன் எனர்ஜியை உற்பத்தி பண்றது, நிலக்கரியில இருந்து ஷிஃப்ட் ஆகிறது. அதே சமயம் வெப்பனுக்கு இல்லாத எல்லா விவகாரங்கள்லையும் இந்த பர்டிகுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ல இருந்து கிடைக்கக்கூடியதை இந்தியா பயன்படுத்தும். அப்படிங்கிறதா பயன்படுத்துறதை இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஏஜென்சிகள் மானிட்டர் பண்ண போகுது. ஆனா இந்த டெக்னாலஜி ஷேரிங்கு, ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் உள்ளூர்ல தயாரிக்கிறது, இந்திய கம்பெனிகளுக்கு டெக்னாலஜி ஷேரிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விவகாரங்கள் 2008ல பேசப்பட்டு படுத்து தூங்கிருச்சு. இப்போ எப்படி அப்படியே படுத்து தூங்கிருச்சா அப்படின்னு கேட்டா 2008, அப்புறம் ஒரு 2013 வாக்குல திருப்பி 2015 அப்படின்னு அப்பப்ப எந்திரிச்சு நின்று திருப்பி படுத்து தூங்கிருச்சு. இப்ப 2025 டீல் ஃபைனலைஸ் ஆயிருச்சு. இந்தியால தயாரிக்க போறார்கள். இந்தியால உற்பத்தி பெருக போகுது. இதன் மூலியமா இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, முதல்ல இந்த டெக்னாலஜி ஷேரிங்க்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டதே ஒரு மைலேஜ் தான். அடுத்தது எல்லா பக்கமும் பரவக்கூடிய டெக்னாலஜியை நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம். இதில் சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது கொட்டிக்கிட்டு கிடக்கு. அவன்லாம் இந்த டீலை விட்டு ஓடி தெரிச்சு போகிறான். இப்போதான் அவனுங்க புதுசாக கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க பாரு அப்படின்னு சொல்கிறக்கும் ஆளுங்க இருக்கு. அதனால இது ஒரு பெரிய சப்ஜெக்டையும் தாண்டி இது விவாத பொருள். விவாதத்துக்கு முடிவே கிடையாது. வேணும்னு ஒரு கூட்டம் இருந்தால் வேணான்னு ஒரு கூட்டம் இருக்கும். இதை வச்சே குடும்பம் நடத்துறதுக்குன்னு கொள்ள நாடுகள் இருக்கு. இதை விட்டுட்டு குடும்பம் நடத்துறதுக்குன்னு கொள்ள நாடுகள் இருக்கு. இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் நியூக்ளியர் ரியாக்டரை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். அதனால இப்ப அதை விட்டுட்டு ரொம்ப கால கிடப்புல கிடந்த டீல் முடிஞ்சிருக்கு. சரி, எப்படிப்பா முடிஞ்சு, ஏப்பா முடிஞ்சு அப்படின்னு கேட்டா சிம்பிளான விஷயம். இந்தியா சில கொள்கைகளை வச்சிருந்துச்சு. அணு கசிவு ஏற்பட்டா யாரு பொறுப்பேற்கிறது அப்படின்னு. இந்த கம்பெனிகள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு கொள்கையை வச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த கொள்கையை தளர்த்துச்சு. கம்பெனியும் இந்திய அரசாங்கமும் பாதிக்கு பாதி பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு. அதுலயும் பயந்துக்கிட்டு ஒரு பயலும் வரல. காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாடுகள்ல இந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. அதனால பெரிய அளவுல ஃபாரின் பிளேயர்ஸ் உள்ள வர தயங்கிக்கிட்டே இருந்தார்கள். இப்படி தயங்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டெக்னாலஜி கிடைக்காது. ஒரு காலகட்டத்தில் நிலக்கரியை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கும்போது தடுமாறி போயிடுவோம். நியூக்ளியர் மூலியமாவே பவர் 100% வருமா அப்படின்னு கேட்டா வரப்போறது கிடையாது. ஆனா எவ்வளவோ மினிமம் பர்சன்டேஜ் அதுல வச்சிருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல இதுதான் அப்படின்னு ஆயிப்போச்சுனாலும் நம்ம மாட்டிக்குவோம். அணுக்கசிவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அணுக்கசிவை ஒண்ணுமே இல்லாம சும்மா தீ அணைக்கிற மாதிரி அணைக்கிறதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் நம்ம மாட்டிக்குவோம். காரணம் அப்ப போய் இதை டீல் பேசி வாங்க முடியுமான்னு கேட்டா வாங்க முடியாது. தங்கத்தை வாங்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால உலகத்துல கண்டுபிடிக்கிற எல்லாத்தையும் அந்தந்த காலகட்டத்துல நம்மளும் கைக்குள்ள கொண்டு வர்றது ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் இப்ப உள்ள இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம புதுசா கூட ஒரு டெக்னாலஜியை மனுஷன் கண்டுபிடிக்கலாம். அப்ப நம்ம அழகா ஷிஃப்ட் ஆகி போயிடலாம். இதுக்காக எவன்கிட்டையும் போராடிக்கிட்டு நிக்க தேவையில்லை. காரணம் என்னன்னா, அதை நோக்குன ஒரு ஆர்என்டி பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த பழசெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம தலையில கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எவன்ட்டெல்லாம் இல்லையோ, எவன்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கானோ அவன் தலையில கட்டி இந்த காசை எடுத்துட்டு போய் அங்க போட்டு அவன் புது டெக்னாலஜிக்கு போயிடுவான். இப்ப அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். அதனால மினிமம் பர்சன்டேஜ் சரி. அப்ப இந்த ரிஸ்கை விட்டு கொடுத்துருக்கோமே, அப்ப எவன் தான் நஷ்ட ஈடு கொடுப்பான் அப்படின்னா, ஏற்கனவே பெரிய அளவு ஒரு ஃபண்டை மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். 1000 கோடிக்கு மேல மொபிலைஸ் பண்ணி பல வருஷங்கள் ஆகி போச்சு. அந்த ஃபண்டு எதுக்கு அப்படின்னா, அது ஒரு இன்சூரன்ஸ் தான். இந்த மாதிரி கம்பெனிகள் மேலே இன்சூர் பண்ணுறது. பாதிப்புகள் வரும்போது அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து பே பண்ணும். கம்பெனி மினிமமாக பே பண்ணால் போதும். அரசாங்கம் மினிமமாக பே பண்ணால் போதும். ஏன்னா 1000 கோடி ஏகப்பட்ட வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டாக இந்திய அரசாங்கம் மேக் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் இப்போ வரவும் தான். இது பண்ணியே ரொம்ப காலமாச்சு. இப்போ இதுலேயும் சில சலுகைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அமெரிக்கா கம்பெனி உள்ள பூந்துருக்கு. அமெரிக்க கம்பெனி இந்திய 2 கம்பெனியோட கூட்டு தயாரிப்புல ஈடுபடும்.
இது அமெரிக்க இந்திய உறவுல அடுத்த ஒரு மைல்கல். நியூக்ளியர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல இந்தியா இன்னொரு அச்சீவ்மெண்ட்டை நடத்தி காட்டியிருக்கு இக்கட்டான காலகட்டத்துல. ஏன்னா அவ்வளவு சுலபமா அமெரிக்கா இந்த மாதிரி விஷயங்களை செய்யாது. இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதன் மூலியமா பவரை ஜென்ரேட் பண்ண போறோம். டெக்னாலஜி ஷேரிங்கோட பண்ண போறோம். உள்ளூர்லயே தயாரிச்சு உள்ளூர்லயே இன்ஸ்டால் பண்ண போறோம். நாளைக்கு இதை அப்படியே வெளியிலையும் பார்க்கறக்கும் 1000 வாய்ப்புகள் இருக்கு. இதுல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கும்போது விரிவா பார்ப்போம். 2008ல இருந்து தூங்கிட்டு இருந்த டீல் இப்ப இந்தியா வெற்றிகரமா முடிச்சிருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.